கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா. கண்டிஷனுக்காகவே வந்துட்டு உண்மையிலேயே படம் பார்க்கணும். சரி, ஒரு சாவு, ஒரு கல்யாணம், புது டிஃப்ரெண்ட்டு நல்லா படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. செம்ம படம் ப்ரோ. என்ன படம் கேட்குறீங்க? இது ஜியோ. நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, ஃபேமிலியாக பார்க்கலாம். சரி நீங்கள் சொல்லு. My name is Yogesh. My name is Yogesh. படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்துச்சா? படம் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு சொல்லு. சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியாக ஜாலியாக பார்க்கலாம்ண்ணா. ஒன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி மெசேஜ் மாதிரி இல்லை, ஃபேமிலியாக ஜாலியாக பார்க்குற மாதிரி. ஃபேமிலி ஜானர் தானா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேரேஜ் ஒரு பக்கம், ஒரு டெத் ஒரு பக்கம். ஸோ அந்த ரெண்டு குடும்பத்தினோட சண்டையில அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி ஜீவா மேனேஜ் பண்றாரு, அது ஒரு ஃபன்னா ஒரு ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி வேற மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி கரெக்டாக நடிச்சிருக்காங்க? எல்லாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஜீவாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் டிவிலேருந்துலாம் கொஞ்சம் பேர் நடிச்சிருக்காங்க இல்லையா? நான் சரியா கவனிக்கல. ஓகே ஓகே. அதான் அந்த குக்குத் கோமாளிலேருந்து அவங்களும் நடிச்சிருந்தாங்களா? அவங்க சின்ன பசங்கலாம் நிறைய எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா. எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா படத்துல? எல்லாருக்கும் டைம் கரெக்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்பிராமையா அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. செம்ம படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படத்தை. கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 hours கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக போகும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக. கண்டிப்பாக 10க்கு 9 தரல இந்த படத்துக்கு. ஜீவா ரொம்ப நாள் கழிச்சு தேட்டருக்கு வந்திருக்காரு. அதான் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி படம். ஓகே ஓகே. காமெடியா இருக்கா? ஓகே, காமெடி படம். செமையா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்த படத்துல உங்களுக்கு? அவங்க வந்து அந்த தண்ணி டேங்க் வந்து உடஞ்சி விழும் போது எல்லாருமே ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த எண்டிங் சீன் வந்து சிரிச்சு சிரிச்சு ஜாலியாக இருந்துச்சு, என்டர்டைனிங்காக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் சீன் தான் ரொம்ப ஜாலியாக போச்சு, என்ஜாய் பண்ணோம். ஆனால் சில நேரம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. படம் நல்ல படம், நல்லா இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஏன்னா அப்போ தான் வந்து சின்ன சின்ன படங்கள் நிறையா வரும். வெறும் பெரிய பெரிய ஹீரோ மட்டுமே வந்து நடிச்சிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாதுல்ல. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்டில் சின்ன கதையோட நல்ல கதையோடு வந்திருக்காங்களா, அந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தால் புதுசாக வர டைரக்டருங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு மலையாள சினிமா அந்த மாதிரி இருக்கா இல்லை தமிழுக்கு ஏற்ற மாதிரி? மலையாள சினிமா கதைன்னு தான் சொல்லி நான் படித்தேன். ஆனால் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியல, எதாத்தான் போயிடுது. ஜீவா ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. ஆக்டிங்கில் ஏதாவது இல்லை, ஜீவா எப்பயுமே எப்படி சொல்கிறது, பேங்கபிள். அதனால அது நம்பி வந்தால் கரெக்டாக தான் இருந்தது. ஒன்றும் போனது தெரியல. படம் நல்லா. ஆமாம், நல்லா நல்லா. இந்த பொங்கல் வந்து வின்னராக சொல்லலாமா எப்படி? இல்லை, மற்ற படம் பார்க்கலையே, அதனால சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் நல்லா இருக்கு, போர் அடிக்கல, போனது தெரில. இன்டர்வல் டப்புன்னு முடிஞ்ச வந்த மாதிரி இருந்துச்சு, படமும் டப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ லேக் இல்லை, எல்லாரும் பார்க்க போர்லாம் அடிக்கல சார். இன்டர்வல் வந்ததே தெரியல, நல்லா தான் இருந்தது. எப்பவும் போல தான் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, நல்லா காமெடியாக போச்சு, சில தடவை ஓகே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்லா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. ஆக்சுவலி பொங்கலுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுக்கு இது ஓகே தான். ஓகே, என்டர்டைன்மெண்ட்டாக போச்சா படம்? ஓகே, நல்லா போச்சு படம். என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது ப்ரோ. என்டர்டைனிங்காக போச்சா? ஓகே தான் ப்ரோ. பொங்கலுக்கு வந்து வின்னராக இருக்குமா படம்? அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓகே தான் ஸ்டோரி. செம்ம படம் ப்ரோ. உண்மையிலே செம்ம படம். உண்மையிலே இப்போ ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப அந்த ஃபேலிமி டேரக்டர் நம்பி தான் வந்தோம். ஜீவாவும் இருக்காரு, நம்பி தான் வந்தோம். உண்மையிலே ரொம்ப கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் சூப்பராக வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது. எப்படி வந்து ஒரு 2 ஃபேமிலியால் எப்படி வந்து மற்றவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே செம்ம ஃபுல்லாகவே ஃபன் சரியான ஃபன் படம். வந்து இதுதான் உண்மையிலே பொங்கலுக்கு சரியான படம் இதுதான். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வின்னர்னே சொல்லலாம். செம்ம படம். ஆக்சுவலி என்ன சேனல் நல்லா இருக்கணும், நல்லா இருந்துச்சு படம். டிஃப்ரெண்டாக இருந்தது, காமெடியாக இருந்துச்சு. காமெடியாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படமாக பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. எப்படி ஜீவா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, காமெடியாக போச்சா? ஃபன்னாக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு மூவி. என்ன பிடிச்சிருந்தா? நல்லா இருந்துச்சா? காமெடியா இருந்துச்சு. அது ஜீவா படம் தானே பார்த்தீங்க? ஜீவா படம் என்ன கான்செப்ட்? காமெடியா இல்ல? காமெடி தான். காமெடி தான். ஒரு கல்யாணத்தை வச்சு எடுத்துருக்காங்க கதை. நல்லா இருக்கா? இல்லை, இட்ஸ் குட் மூவிங்க. நல்லா இருந்துச்சு. காமெடியா இருக்கா? போய் ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் எப்படி? ஓகே ஜி, ஒன் டைம் வாட்ச். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு.
நல்லா காமெடியா இருக்கானா? நல்லா காமெடியாக இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஜீவா சூப்பராக இருக்குது. என்டர்டைனிங்கா போதா என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்க? நல்லா இன்னைக்கு கிராமத்தில் நடக்கிற ஸ்டோரி மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே. ஒரே வீட்டில் சாவும் ஒரே வீட்டில் கல்யாணம் நடக்கும் போது என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கோ அதுதான் எல்லாமே. படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜீவா அது சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக பார்த்தேன். என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணார். நல்லா இருந்துச்சு. இல்லை படம் வந்து மொக்கையாக இருக்குது, கன்றாவியாக இருக்குன்னா சொல்லவே மாட்டேன். படம் செம்மையாக இருக்குது. ட்ரிபிள் டி பொங்கல் எல்லாரும் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். காமெடியா இருக்கா? ஃபுல் காமெடியாக இருக்கு. கான்செப்ட் ஒரு கல்யாண வீடு சாவு வீடு. ஸோ அதுதான் காமெடி நல்லா இருக்கு. மெயினான டைலாக்கு கிளைமேக்ஸில் தான் வச்சுருக்காங்க. அது மற்ற இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? எல்லாமே நல்லா இருக்கு. மலையாள டைரக்டர் பேசிக்காக சிங்கிள் லைன் ஸ்டோரியை வச்சு சூப்பராக பண்ணுவாங்க. எப்பயுமே மலையாள ஃபிலிம் சூப்பராக இருக்கும். பிஜிஎம்லாம் எப்படி? ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி டைலாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைலாக் கடைசியில் வருமானு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஜீவா ரொம்ப நல்லா அடிச்சிருந்தாரு ஆக்சுவலி. ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு எதிர்பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இது வின்னரே சொல்லலாமா? கண்டிப்பாக ஆக்சுவலி. ஏன்னா இது வரைக்கும் வந்த படத்துலேயே வந்து பராசக்தி எதுவாக இருந்துட்டோமோ இந்த படம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மெசேஜ் ஏதாவது சொல்றாங்களா? மெசேஜ்லாம் நல்லா ப்ரோ. கொடுத்த காசுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. காமெடியா போதா எப்படி? ஃபேமிலி என்டர்டைனர் தான் ப்ரோ. மெசேஜ்லாம் பெருசாக இல்லை, பட் மலையாள டேரக்டர் ப்ரூவ் பண்ணிட்டார் ஸ்டோரி தான் ஹீரோனுங்கிற மாதிரி. பட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து மற்ற ஆக்டர்ஸும் சூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வாவாச்சேரி படம் இல்லை அது பார்க்கல. மோஸ்ட்டாக இந்த மாதிரி படம் வந்து எல்லா பெரிய ஹீரோவும் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கம்மி பட்ஜெட்டு, பெருசாக ஒன்றும் செலவு இல்லை. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் படமாக இருந்துச்சு. அதான் ஓகே பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஓகே. என்ன காமெடியா இருக்கானா? கொஞ்சம் காமெடி ஃபேமிலி படம் தான். நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க, பார்க்கலாங்க. இந்த பையனை கேளுங்க, நல்லா இருக்கான். நல்லா தானே? நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு. காமெடியாக இருக்கு. மற்றபடி ஜீவா எப்படி? ஜியோட ஆக்டிங் சூப்பர். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பர். இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி மூவி. படம் மாதிரி இருக்கா இல்லை மலையாள டேரக்டர் இருக்கிறதுனால மலையாளம்? இல்லை, மலையாளோட டச்சு வந்து லைட்டாக இருக்குது. பட் என்ஜாய் பண்ணலாம். ஓகே. நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். காமெடியா இருக்கா? காமெடியாக இருக்கு, நல்லா ஃபேமிலி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சா படம்? நல்லா இருக்கு, பார்க்கலாம். காமெடியா இருக்கா எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. காமெடி தான், நல்லா காமெடியாக தான் இருக்கு. உங்களுக்கு சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்து படத்துல? இந்த காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக இருந்தது. போர் அடிக்காமல் போச்சு. ஒரே நாள்ல இந்த மாதிரி சாவு கல்யாணம் நடக்குது. அது ஒரு இதா இருக்கு, புதுசா இருக்கு. அது எப்படி? டிஃப்ரெண்ட் கதையாக இருக்குது. நாங்கள் ஏதோ ஒரு படம் வந்தோம், இந்த டிக்கெட் கிடச்சிது, போய் பார்த்தா ஒரு போர் அடிக்காமல் போகுது. இன்ட்ரெஸ்டாக நல்லா தான் இருந்தது. காமெடியா போச்சு. ஆமாம், ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பக்கத்து சண்டையை இந்த ஒரு சாவு கல்யாணத்தை வச்சு நல்லா எடுத்திருக்கா. சாவு கல்யாணம் சாத்தியமா இது? சாத்தியம்னா இப்போ மனசு வச்சா, ரெண்டு பேரும் மனசு வச்சா நல்லா பண்ணியிருக்கலாம். அது ஒரு வைராக்கியத்தினால இப்படி பண்ணியிருக்கோம். தம்பி ராமையாலாம் எப்படி நடிச்சிருக்காரு? கலக்கிறாரு. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டாக இருந்தது. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது சார். எப்படி இருந்தது படம்? படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பொங்கலுக்கு ஏற்ற படம். கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஒரு மெசேஜோட முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா என்கேஜிங்காக போச்சு. சூப்பர். இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் வர வச்சா நல்லாயிருக்கும். இதுவே சின்ன ஸ்க்ரீன் தேடி பிடிச்சி தான் எனக்கு வந்தேன். ஆக்சுவலாக அது நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாமா? ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே தான், ஆவரேஜ். நல்லா இருந்துச்சு உங்களுக்கு படம் எப்படி? நல்லா இருக்கு. என்ன மொட்டை வச்சிருக்கேன் நான். அதெல்லாம் என்ன ஐயோ சரி எடுக்கல